الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை, தஃப்சீர்களை, அதன் இலக்கிய நயங்களை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை, அதேபோல் இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பினை, இந்த ஆயத்துகள் ஏன் இறங்கியது, இறங்க காரணமான சபபுகள், சபபு நுசூல் என்ன என்பதை, இவ்வாறு பல விஷயங்களை இந்த கிதாபின் மூலமாக நாம் தெளிவாக, விளக்கமாக, வரிசையாக படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 86 ஆயத்துகளை கடந்து 87வது ஆயத்திலிருந்து 92வது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலுள்ள ஆயத்துகளிலேயும் விளக்கங்களையும் அதனுடைய இலக்கிய நயங்களில் சிலதையும் அதேபோல் அதன் அகராதி பொருட்களையும் நாம் முடித்து விட்டோம். இப்பொழுது இந்த ஆயத்துகளுடைய இறுதி, அந்த தஃப்சீர்களுடைய விளக்கத்தினுடைய இறுதியிலே, இலக்கியத்தினுடைய இறுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அது சம்பந்தமாகத்தான் இந்த பாடத்தில் காணப்போகிறோம். எனவேதான் அந்த வார்த்தையும் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். பாருங்கள், பாடம் 107, வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத். அசல் அந்த ஆயத்துடைய ஆரம்பம் வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப வகஃபைனா மிம்பாதிஹி பிர் ருசுல் என்று ஆரம்பமாகி சும்மத்தஹதும் லஐஜ்ல மிம்பாதிஹி வஅன்தும் லாலிமூன் என்பது வரைக்கும் தான் 87லிருந்து 92வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய அடக்கம். சரி, இதில் நாம் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் இப்பொழுது என்ன அப்படின்னா, ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். ஏன்னா இப்போ நம்ம இலக்கிய நயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியத்துடைய அம்சம் என்ன என்பதைத்தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். எனவேதான் அதற்கு ஏற்றாற்போல் நாம் தலைப்பு கொடுப்பது வழக்கம். இது பொதுவாக இந்த பாடத்தில், பாடம் 107 சஃபத்து தஃபாசீர், அதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, வசனங்களின் பயன்களையும் இதில் பார்ப்போம். அதோடு சேர்த்து பலாகத்தில் பாக்கியாக இருக்கக்கூடியதை, மீதி இருப்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில், அப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் என்னன்னு சொன்னால், இந்த பலாகத்துடைய விஷயத்தில் வினை சொல்லை அதன் காரணத்தோடு இணைத்தல் என்ற ஒரு பலாகத்துடைய விஷயமும் வருகிறது. அதேபோல் வலஉல் லமீரி வலஉல் லாஹிரி அலா மக்கான லமீர், அதாவது லமீருடைய இடத்துல அந்த லமீரை கொண்டு வருவதற்கு பதிலாக அந்த இஸ்மையை கொண்டு வருவது, அதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. உதாரணமாக, ஜெய்தை பார்த்தேன், ஜெய்தை அழைத்தேன். ஜெய்தை பார்த்தேன், இன்னும் அவனை அழைத்தேன் என்றால் போதும், அவன்கிறது ஜெயித் என்பது தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம எப்படி சொல்றோம், ஜெய்தை பார்த்தேன், இன்னும் நான் அவனை அழைத்தேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் ஜெய்தை அழைத்தேன். அப்போ இதில் ஏதோ ஒரு நோக்கம் உள்ள இருக்குது. எதற்காக வேண்டி அந்த அவனை என்று அழைக்கப்பட வேண்டிய இடத்திலே அவனை என்று கொண்டு வரக்கூடிய அந்த பிரதிப்பெயர் சொல்லை கொண்டு வர வேண்டிய ப்ரொனவுன்ஸை கொண்டு வரக்கூடிய இடத்துல திரும்ப அதே நவுனை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன, பெயர் சொல்லையே திரும்ப கொண்டு வருவதற்குரிய காரணம் என்ன, அந்த சட்டமும் இதிலே வருகிறது. ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன். இப்போ அது சம்பந்தமான விஷயத்தை தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதைத்தான் என்ன செய்கிறோம், நம்ம இங்கே பார்க்குறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்வோம். கிதாபின் மூலம் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பலாகத்துடைய விஷயத்துல முதலாவது விஷயம் தக்தீமுல் மஃஊலி ஃபில் மௌதிஐன், இரண்டு இடங்கள்ல மஃஊல் முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முற்படுத்துதல் பிற்படுத்துதல், குறிப்பாக மஃஊலை முற்படுத்துதல் விஷயத்தை பற்றிய விளக்கங்களை தெளிவான முறையில் நாம் சென்ற பாடத்திலே கொடுத்திருந்தோம். அதைத் தொடர்ந்து முதாரியை கொண்டு ஒரு இடத்திலே தாபீர் செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் அதனுடைய காரணம் என்ன என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். இப்பொழுது நாம் இங்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? மூன்றாவது விஷயம் வல்உல் லாஹிரி மகானல் லமீர், லமீருடைய இடத்திலே லாஹிரை வைத்தல், கொண்டு வருதல். அதாவது அங்க லமீரை கொண்டு வந்தால் போதும். நம்ம சொன்ன மாதிரி ப்ரொனவுன் பிரதிப்பெயர் சொல்லை கொண்டு வந்தால் அது போதுமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பிரதிப்பெயர் சொல்லுக்கு கொண்டு வராமல் லமீரையே அந்த இஸ்மையே பெயர் சொல்லையே வெளிப்படையாக கொண்டு வருவது, அது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். வல்உல் லாஹிரி மக்கானல் லமீரி, லமீருடைய இடத்திலே லாஹிர் பெயர் சொல்லையே வெளிப்படையாக கொண்டு வருவது. ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், காஃபிர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. வலம் யுகல், இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அலைஹிம், அவர்கள் மீது என்பதாக சொல்லப்படவில்லை. அலைஹிம் என்பதாக சொல்லப்படவில்லை. அப்ப என்னன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அலல் காஃபிரீன், காஃபிர்கள் மீது என்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. அலைஹிம் என்பதாக சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா லியஷ்உர பிஅன்ன சபப ஹுலூலில் லஅனதி ஹுவ குஃப்ருஹும், லியஷ்உர உணர்த்துவதற்காக, இல்லை லியுஷ்இர என்பதாக சொல்லலாம், அதை உணர்வதற்காக என்பதாக சொல்லி யஷ்அரனா ஷஅர யஷ்உரு லியஷ்உர உணர்வதற்காக, அல்லது அஷ்அர யுஷ்இரு லிஷஇர என்பதாக சொல்லலாம், அதாவது உணர்த்துவதற்காக. அப்போ இந்த இடத்துல உணர்வதற்காக பிஅன்ன சபப ஹுலூலில் லஅனதி, சாபம் இறங்குவதற்குரிய காரணத்தை அவர்கள் உணர்வதற்காக வேண்டி. அது என்ன காரணம்? அது குஃப்ருஹும், அவர்களுடைய நிராகரிப்பு தான். அப்ப அவர்கள் நிராகரித்த அந்த செயல்தான் அவர்கள் மீது சாபம் இறங்குவதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இவ்வாறு கொண்டு வரப்படுகிறது. சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இப்போ சில இடங்களில் பலாகத்தில் என்ன செய்யறோம், அசல்ல லமீரை கொண்டு வந்தால் லமீரத்தை அந்த இடத்துல கொண்டு வரணும், அதுதான் என்னது சிறந்தது. ஆனால் லமீருக்கு பகரமாக வெளிப்படையான இஸ்மை கொண்டு வருவது தான் என்னது இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் காரணம் என்ற விஷயத்த தெளிவாக விளங்கணும். சரி, பொதுவாக ஒரு கவாயுது, பொதுவான ஒரு கவாயுதை விட்டு வெளியேறாங்கன்னு சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கணும். அதனால தான் என்ன செய்வாங்க, அந்த கவாயுதை விட்டு என்ன செய்வாங்க, வெளியேறுவாங்க. உதாரணமாக இல்ஹாரு, அதாவது வெளிப்படையாக கொண்டு வர்றது, அல்லது லமீரை கொண்டு வர்றது எல்லாமே என்னது இஸ்மோட தொடர்பு கொண்டது, இஸ்மோட தொடர்பு கொண்டது. அசலில் இஸ்முகளில் என்னென்னா இஸ்மை பொறுத்த வரைக்கும் அது வெளிப்படையாக இருக்கும். அப்போ இஸ்மை ஒரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக இஸ்மை கொண்டு வரதுக்கு பதிலாக லமீரை தான் கொண்டு வருவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா அந்த இஸ்மை திரும்ப கொண்டு வருவது தேவையில்லை. நாம் சொன்ன மாதிரி செய்தை நான் பார்த்தேன், இன்னும் அவனை நான் அழைத்தேன் அப்படின்னு சொன்னால் போதும். ஆனால் அவனையும் சொல்லாமல் செய்தே நான் அழைத்தேன்னு சொல்ல தேவையில்லை. அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, உள்ள அடங்கி இருக்குது. இப்போ கானல் ஜவு லத்தீஃபன், கிளைமேட் எப்படி இருக்குது, நல்லா பார்க்க அழகாக இருக்குது, தோதுவாக இருக்குது. இன்னஹு லம் யகுன் ஹாரன் வலா பாரிதன், அப்போ இன்னஹு அந்த கிளைமேட்டை தான் குறிக்குது. இன்னஹு லம் யகுன் ஹாரன், ஹாரா சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை. சரி, இந்த இடத்துல உதுமீரத்தில் இஸ்மு லமீராக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டுருச்சு. ஃபி கவுலிக்கு இன்னஹு, ஏன்னா அங்கே என்ன தேவையில்லை, திரும்ப கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது, ஜவ்வாங்கிறத கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் சரி. அப்போ இதுதான் அசலான விஷயம். ஆனால் அது இல்லாமல் அதை திரும்ப கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும், இருந்தால் தான் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த நோக்கத்தை தான் பார்க்க போகிறோம், எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவ்வாறு கொண்டு வரப்பட்டுள்ளது. நம்ம என்ன சொன்னால் இஸ்மில் வந்துட்டுன்னு சொன்னால் அது திரும்ப கொண்டு வர தேவையில்லை. அப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது நோக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு பயன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் திரும்பி கொண்டு வரதுக்கு காரணம் இருக்கணும். அந்த பயன்கள் என்னங்கிறத தான் நம்ம என்னது பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, இப்போ அதாவது தக்ரீர் என்னும் தம்கீன். தக்ரீர்னா ஒரு விஷயத்தை உள்ள அழுத்தமாக சொல்றதுக்காக வேண்டி இன்னும் அந்த விஷயத்தை அவங்களுடைய மனசுல இறக்கிடணும். செவிகள்லையோ மனதிலேயோ அதை பதிய வைத்து விட வேண்டும். அந்த தக்ரீரையும் சொல்லக்கூடிய அழுத்தத்தை இன்னும் என்னது தம்கீன், அதை என்னது பதிய வைப்பதையும் அதிகப்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படும்.
அதை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்படுது. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன் சொல்ற மாதிரி வபில் ஹக்கி அன்சல்நாஹு வபில் ஹக்கி நஸல். வபில் ஹக்கி அன்சல்நாஹு வபிஹி நஸல் என்பதாக சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இது ரெண்டாவது முறையும் அந்த இஸ்ம கொண்டு வந்திருக்காங்க. வபில் ஹக்கி அன்சல்நாஹு வபில் ஹக்கி நஸல். ஏன்? அதாவது குர்ஆன் இறங்குனது ஹக்கான விஷயம்தான், ஹக்கை கொண்டுதான் இறங்குச்சு, அதில் எந்த விதமான பொய்யும் இல்லை, எந்த விதமான பாத்திலும் இல்லை என்பதை, இந்த ஹக்கீக்கத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இன்னும் இந்த ஹக்கீக்கத்தை மனதிலே பதிய வைப்பதற்காகவும் தான் என்ன செய்யப்படுது, இவ்வாறு இறக்கியிருக்கு. இவ்வாறு அல்லாஹ் என்ன செய்யிருக்கான், சொல்லியிருக்கான். தஹ்சபூஹு மினல் கிதாபி வமாஹுவ மினல் கிதாப். வமாஹுவ மின்ஹு என்பதாக சொல்லலாம். நீங்கள் நினைக்கின்றீர்கள் அது வேதத்திலிருந்து உள்ளது என்பதாக, ஆனால் அது வேதத்திலிருந்து உள்ளதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல திரும்ப அந்த கிதாப் என்பதை கொண்டு வருவதன் மூலமாக மேலே சொல்லப்பட்ட அந்த ரெண்டு விஷயத்தை அழுத்தம் கொடுக்கறதா நோக்கமாக இருக்கு. சரி, இது முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் அதை பெரிதிப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி, அதனுடைய பெருமைப்படுத்தி சொல்வதற்காக, பெரிதிப்படுத்தி சொல்வதற்காக. அதற்கு குர்ஆன்ல பல உதாரணங்கள் இருக்கு. அவலம் யரவ் கைஃப யுப்திஉல்லாஹுல் ஹல்க சும்ம யுஈதுஹு குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப பதஅல் ஹல்க சும்ம அல்லாஹு இன்ஷிஉன் நஷ்அத்தல் ஆஹிரா. இவ்வாறு என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறான். இங்க பாருங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தையை திரும்ப கொண்டு வந்திருக்கு. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அல்லாஹ்ங்கிற ரெண்டாவது சும்மல்லாஹு அப்படி என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, இரண்டாவது கொண்டு வரப்படுது. அப்போ ஏன் அதன் நோக்கம் என்ன என்பது அந்த இடத்துல பெருமை, அதாவது மிகைப்படுத்தி சொல்வதற்காக, பெருமைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி. அதாவது இந்த விஷயத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை, இந்த விஷயத்தினுடைய அந்த அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக அந்த ரெண்டாவது முறை என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கு அந்த வார்த்தையை லமீர் வர வேண்டிய வார்த்தையில வெளிப்படையாக கொண்டுட்டோம். சரி, மூணாவது நோக்கம் என்னன்னா, கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துவது நோக்கமாக இருக்கும். கேவலப்படுத்துறதும் இழிவுபடுத்துவதும் தான் நோக்கமாக இருக்கும். இப்போ அதில் அல்லாஹ் லா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான் வமன் யத்தபிஅ குத்துவாத்தி ஷைத்தானி என்பதாக வருது. அப்போ நீங்கள் ஷைத்தாண்டிய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். வமன் யத்தபிஅ குத்துவாத்தி ஷைத்தான், குத்துவாத்திஹி என்பதாக சொல்லலாம். ஷைத்தான் என்ற வார்த்தை அல்லாஹ் வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கான். ரெண்டாவது தடவை அந்த பெயரை சொல்லப்படுது. ஏன்? ஷைத்தானுடைய அந்த விஷயத்தை தஹக்கீர், கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி, இழிவுபடுத்துவதற்காக வேண்டி. தம்பிஹன் அலா ஹத்ரி திபாஹி அச்பாஹி, அதாவது அதை பின்பற்றுறதுல எவ்வளோ பெரிய ஹத்தர் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி. இந்த அடிப்படையில் தான் உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான் அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தானி, அலா இன்ன ஹிஸ்பஹு என்பதாக சொல்லலாம். ஆனால் அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தானி உமுல் ஹாசிரூனிய அந்த தஹ்கீரை வெளிப்படுத்தணும். அடுத்து அந்த ஹத்தரை தெரியணும். தஹ்தீரும் தஹ்கீரும், அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த கேவலத்தை, ஷைத்தாண்டி விஷயத்தில் உள்ள கேவலத்தை வெளிப்படுத்துறது, அதே மாதிரி அதில் எவ்வளோ பெரிய ஹத்ரா இருக்குது பின்பற்றுறதுல அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்காக. அப்போ 3 விஷயமாச்சு. நாலாவதாக, அதாவது அந்த குளறுபடிகளை நீக்கிறதுக்காக வேண்டி, குளறுபடிகளை நீக்கிறதுக்காக வேண்டி. உதாரணமாக அங்கே லமீரை சொல்வதன் மூலம் அவருடைய சிந்தனையில் வேற ஒரு இஸ்மை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற அடிப்படையில் அந்த குளறுபாடுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை வெளிப்படையாக கொண்டு வந்துடுறது. உதாரணமாக அல்லாஹ் நீன பில்லாஹி தன்ன சௌ அலைஹிம் தாயிரத்த சௌ. அப்போ குர்ஆன் அல் ஃபஜ்ரி இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இன்னஹு கான மஷ்ஹூதான்னு சொல்லலாம். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. இந்த இடத்துல என்னது மேலே சொல்றது, என்னது குளறுபடிகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ குர்ஆன் அல் ஃபஜ்ர் இருக்குது, இன்ன குர்ஆனஹு அப்படின்னு சொல்றதுல என்னது, இன்னஹு என்பது சொல்றதுக்கு பதிலாக குர்ஆன் அல் ஃபஜ்ர் திரும்ப கொண்டு வரதுனால அங்கே இல்திபாஸ் ஏற்படுறதை விட்டு, அல்லது வகம்கள் சந்தேகம் ஏற்படுறதை விட்டு என்னது நீக்கப்படுகிறது. சரி, அடுத்த ஐந்தாவது என்ன அப்படின்னு சொன்னா, தர்பியத்துல் மஹாபத்தி ஒ இதுஹாலி ரௌஇ, அதாவது தர்பியத்தில் மஹாபத்தினா பயத்தை கொண்டு வர்றது, அதே மாதிரி இதுஹாலில் ஒரு நடுக்கத்தை உள்ளே நுழைக்கிறதுக்காக வேண்டி அந்த இஸ்மை கொண்டு வருவதன் மூலம். உதாரணமா வகால அல்லதீன ஃபின் நாரி லிஹஸனதி ஜஹன்னம்,
இந்த இடத்துல வலம் அந்த ஹசனத்திஹா என்பதாக சொல்லல. ஏன்னா அசல்ல ஒரு பயத்தை ஏற்படுத்து ஹசனத்தி ஜஹன்னம் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கும் அதில் உள்ள ஆபத்தை தெளிவுபடுத்துவதற்கும். அடுத்ததாக ஆறாவதா பார்த்தோம்னு சொன்னா, அதாவது எந்த விஷயத்து பக்கம் அழைக்கப்படுதோ அதை வலுப்படுத்துறதுக்காக வேண்டி, அதை சக்தி ஏற்படுத்துறதுக்காக, ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யப்படுது, ஆல இம்ரான்ல வரக்கூடிய இந்த சூறால இன்னஹு யுஹிப்புல் முத்தவக்கிலின்னு சொல்லலாம், இல்லை என்னது அன்னி வஹிப்புல் முத்தவக்கில் என்பதாக சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த எதன் பக்கம் அழைக்கப்படுதோ அது விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி என்னது முத்தவக்கில் அலைஹிங்கிறது பதிலாக அல்லாஹ்வுடைய பெயரை தெளிவாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து ஏழாவது ஒரு விஷயத்தை, ஒரு விஷயத்துடைய பெருமிதத்தை மகத்துவத்தை அறிந்து கொள்றதுக்கு, வாஜிபு அன்ஜாஹும் முந்திரும் மின்ஹும் வக்காலல் காஃபிருன் ஹாதா சாஹிருன் கத்தாப். அசல்ல என்னது, வக்காலு ஹாதா சாஹிருன் கத்தாப். வக்கால் காஃபிருன் தேவையில்லை. அப்போ ஏன் வெளிப்படுத்தி சொல்லப்படுது, ஏன்னா அஜிபுல அர்த்தஃபாகுது. சரி, ஏன்னா காஃபிருங்க வார்த்தை கொண்டு வரப்படுது எதுக்குன்னு சொன்னால், அதாவது லமீருக்கு பிறகு வெளிப்படுத்திய கொண்டு வரப்படுது. ஏன், இந்த இடத்துல அவங்க எவ்வளோ துணிவு பெற்று இந்த வேலையை பண்ணியிருக்கலாங்கிற அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்காக. எவ்வளோ பெரிய தவறு அது, பெரிய அந்த விஷயத்தை வந்து அதில் துணிஞ்சு செய்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பிற்குரியதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான். அம்மல்லதீன ஃபஸகு ஃபமஅவாஹும் முன்னார் குல்லமா அராது அன் யக்ருஜு மின்ஹா வஈது ஃபிஹா வகீல லஹும் ذூகு அதாபன் நார் என்பதாக வருது அல்லவா. தூக்கு அதாபஹான்னு சொல்லணும். அதாபன் நார்ன்னு சொல்றது ஒரு அந்த விஷயத்துடைய மகத்துவத்தை சொல்லி ஒரு பயம் ஏற்படுத்துறது. அதே மாதிரி நரகத்துடைய அந்த விஷயத்துல ஒரு முபாலகா, அதாவது ஒரு மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி. அடுத்து எட்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டா தவசுல், அதாவது வசீலா தேடுவது, வெளிப்படையை கொண்டு, அதாவது எதுக்காக அதாவது வஸ்வின் பக்கம் இணைப்பதற்காக, வஸ்ஃபோடு என்ன செய்யறது இணைக்கிறதுக்கு. ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹின் நபியில் உம்மி இல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி. அப்போ ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. அப்போ இந்த இடத்துல வஸ்ஃபோட இணைக்கிறது. உதாரணமா ரசூலுஹுல் நபியுல் உம்மி ரசூலுல்லாஹி இலைக்கும் என்று வஸ்ஃபோட இணைக்கிறது கொண்டு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது ஆமினு பில்லாஹி ஒபி என்பதாக சொன்ன அந்த இடத்துல என்ன இருக்காது, ஒரு விஷயத்துல ஒரு அழுத்தம் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல சொல்றது கொண்டு புரியவும் செய்யாது. அப்போ இந்த இடத்துல ஈமான் அவர்களை கொண்டு, நபியை கொண்டு ஈமான் கொள்வது வாஜிபு கட்டாயம் என்பதை உணர்த்துறதுக்காகத்தான் இவ்வாறு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஒன்பதாவது இந்த ஹுக்குமுடைய காரணத்தின் மீது உணர்த்துறதுக்காக, இந்த கட்டளையின் காரணத்தின் மீது உணர்த்துவது, ஏன் இந்த விஷயம் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை உணர்த்துவதற்காக. فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء. அப்போ அலல்லதீன வலமு என்று சொல்லியதுக்குன்னா இந்த இடத்துல அலைஹிம் சொன்னால் போதும். லமீர் ஏன் கொண்டு வந்திருக்கோம், அல்லதீன வலமு ஏன்னு சொன்னா அவங்க தான் அந்த வேதனைக்கு தகுதியானவர்கள், அந்த அதாபுக்கு அவர்கள் தகுதியானவர்கள்ங்கிறது. பலம்மா ஜாஹும் அரஃபு கஃபரு பிஹி ஃபலானத்துல்லாஹி அல் காஃபிர், அது சம்மந்தமாக தான் இங்கே வரும். அப்போ அதே மாதிரி என்னது, அவங்க தான் இப்போ அதே அது இப்படி தான் இங்கே வருது. அலல் காஃபிர்னு ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரின், காஃபிர்கள் மீது. அந்த ஆயத்தை எடுத்துட்டு சொன்னா பலம்மா ஜாஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலைஹிம் என்பதாக வரணும். நான் இஸ்மை வெளிப்படுத்தினதுக்காக வேண்டி, அதாவது அவர்களுடைய அந்த சாபத்துக்குரிய அசல் காரணம் குஃபுர் தான் அப்படிங்கிறது விளக்குறதுக்காக. அப்போ இந்த இடத்துல இல்லத்துடைய காரணத்தை விளக்குறது, எதுக்காக வேண்டி அவர்களுக்கு இந்த சாபம் அப்படிங்கிற அந்த சட்டம், எதுக்கு அவங்க சாபம் வந்து அவங்க மேலே உழுது அப்படின்னு சொன்னால், இல்லை காரணம் என்ன, குஃபுர், அவங்களுடைய குஃபுர் தான் என்பதை விளக்குவதற்காக வேண்டி. அப்போ இதுதான் என்னது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது பத்தாவது எடுத்துன்னு சொன்னால் பொதுவாக உமுமான கஸ்து, பொதுவான நாட்டத்துக்காக. அம்மா உபரியூ நப்சி இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸு என்பதாக சொல்லப்படுது. இன்ன நப்ச ஏன்னால் இன்னஹா என்பதாக சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல யூசுப் அலி இஸ்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இஸ்ம லாஹிரா கொண்டு வந்திருக்காங்க. ஏன், அதாவது பொதுவாக ஒரு விஷயத்துக்காக வேண்டி. இன்னொரு ஆயத்தில் இன்னா இதா அதக் இன்சான் மின்னா ரஹ்மத்தன் பரியா பிஹா அப்படிங்கிற அந்த ஆயத்தில் வர மாதிரி. சரி, அடுத்து 11வது நோக்கம் என்று சொன்னால், அதாவது இழிவை நாடி, இழிவை நாடி இது செய்கிறது.
அது நிறைய இடங்களில் வருது தான். யௌம யன்துருல் மரு மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா. காஃபிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்குது, தமிழ் இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இதில் கேவலத்தினுடைய, இழிவினுடைய, அவமானத்தினுடைய விஷயங்களை, கேவலத்தினுடைய விஷயங்களை உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதனால தான் இது இந்தந்த காரணங்களுக்காகத்தான் லமீருடைய இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படையாக இஸ்மை கொண்டு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ அந்த அடிப்படையில் ஃபலானத்துல்லாஹி அல் காஃபிரின்ங்கிறது இந்த இடத்துல என்னது, ஏன் இல்லத்துடைய, அதாவது ஹுக்குமுடைய இல்லத்தை விளக்குறதுக்காக வேண்டி, எதுக்காக வேண்டி இந்த அவங்களுக்கு சாபம் சொன்னால் அது சபம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா இல்லத்தின்னு பார்த்தா குஃபுர் தான் என்பதை விளக்குவதற்காகத்தான். சரி, நாலாவது அல் ஹபரு ஃபி கௌலிஹி, அது சொல்ல ஹபரா கொண்டு இருக்குது என்ன, வலக்கது ஜாக்கும் மூசா பில் பையினாத் ஆதாரங்கள், தெளிவான ஆதாரங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடம் கொண்டு வந்தார்கள், திட்டமாக கொண்டு வந்தார்கள். யுராதி பிஹி, இதை கொண்டு நாடப்படுறது என்ன, அத்தபுகீத் ஒ தௌபீஹ், இழிவுபடுத்துறது, அல அதபி இத்திபாய் ரசூல், ரசூலை அவர்கள் பின்பற்றாமல் அசட்டை செய்ததன் காரணமாக, ரசூலை பின்பற்றாமல் அவர்கள் பொடுபோக்காக இருந்ததன் காரணமாக அவர்களை இழிவுபடுத்தவும், அவர்களை கேவலப்படுத்தவும், கண்டிப்பு அவர்களை கண்டிக்கவும், அதே போல் அவர்களை எச்சரிக்கை செய்து அவங்கள ஒரு என்னது, இந்த அழுகை நிலைக்கு கொண்டு போயிடணும், வருத்தப்பட வைக்கவும் இவ்வாறு இந்த கபரை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் எல்லாம் நினைச்சிருக்காங்க கபராக இங்க கொண்டு வந்திருக்கான். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த ஐந்தாவது உஸ்னிதத்தில் இஹானத்து இலல் அதாப். அப்ப கேவலம் என்பது இணைக்கப்பட்டிருக்கிறது இலல் அதாப், அதாபோடு இணைச்சிருக்கான், அதாபும் முஹீன். அப்போ கேவலத்தை எப்படி இணைச்சிருக்கான், அதாபோடு இணைச்சிருக்கான். ஃபகால அதாபும் முஹீன் அன்னல் இஹானத்தை தொஹ்சலு பி அதாபிஹிம். அப்ப இஹானத் என்பது, கேவலம் என்பது, அவமானம் என்பது, தொஹ்சலு பெற்றுக்கொள்ளப்படுகிறது பி அதாபிஹிம், அவர்களுடைய வேதனையை கொண்டுதான் அவர்களுக்கு கிடைக்கிறது, வேதனையின் மூலம்தான் அவர்கள் கேவலமடைகிறார்கள். ஒமின் அசாலீப் அல் பயானி, மின் அசாலீப் அல் பயானி இஸ்னாதுல் அஃஆலி இலா அஸ்பாபிஹா. அப்போ இந்த இடத்துல பயானுடைய உஸ்லூபுகள் இருந்து உள்ளது என்னன்னு சொன்னா, ஃபேல்களை இணைக்கிறது இதன் பக்கம், இலா அஸ்பாபிஹா, அதனுடைய காரணங்களின் பக்கம் இணைப்பது இருக்குது, பலாகத்தில் ஒரு வகையாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அதாபும் முஹீன் என்பது என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இஹானத் கேவலத்தை எதன் பக்கம் இணைச்சிட்டாங்க, அதனுடைய காரணம் வந்து என்னது, அதாவது அது வந்து அவங்களுக்கு கேவலம் எதை கொண்டு கிடைக்குது, அதாபை கொண்டு கிடைக்கும். அப்போ அது காரணம் எது, அவங்களுக்கு கேவலம் கிடைக்கிறது காரணமாக இருக்கிறது அதாபாக இருக்கிறதுனால அதாபை கொண்டு இணைச்சிட்றாங்க. இப்படி என்னது இணைக்கிறதுங்கிறது அரபி பழக்கத்தில் உண்டு. உதாரணமாக மஜாசி அக்லில் உள்ளது, அதாவது ஃபேலை இணைக்கிறது, ஒன்று வந்து ஃபேலின் பக்கம் அல்லது வேற அதனுடைய மானாவுளின் பக்கம், தொடர்பில்லாத ஒரு பக்கம் என்ன செய்யுது, இணைக்கிறது, எதன் காரணமாக அதில் வந்து என்னது ஹக்கீக்கு மானா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ அந்த டிப்பில் ஃபேலுடைய சபபின் பக்கம் ஒன்று சப காரணமாக வச்சு இணைப்பாங்கன்னு சொல்கிற இணைக்கிறாங்கல்ல, அல்லது காலத்தை அல்லது இடத்தை அல்லது என்னது மஸ்தர் அதனுடைய அசலை வச்சு, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இணைப்பாங்க. அந்த அடிப்பில் பார்த்துன்னு சொன்னால் முதல்ல ஃபேலுடைய சபபின் பக்கம் இணைக்கிறது, இங்கே சொல்கிற மாதிரி அதாபு முஹீன், அதே மாதிரி வேற உதாரணங்கள் இருக்குது. அபு ஹாக்கிம் ரோட்டை உருவாக்கினார், சரி செய்தார், நகரத்துடைய ரோடுகளை ஹாக்கிம் சரி செய்தார் அப்படின்னா இந்த இடத்துல ஹாக்கிம் என்ன செய்யல, தன்னாக என்ன செய்யல, தானாக தன்னை நப்சை கொண்டு அவர் சரி செய்யலை, மாறாக அவர் சரியாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கார், ரோடு போடுறதுக்கு அமைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்போ அதனால அந்த சரியாக்கினாருங்கிற அந்த செயலை ஃபேலை ஹாக்கிம், அதாவது அதுக்கு காரணமாக இருந்த இந்த ஹாக்கின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்குது. சரி, அதே மாதிரி சில இடங்களில் ஜமான் பக்கம் இணைக்கிறது. உதாரணமானது தாரத் பியல் ஐயாம், காலங்கள் என்னை கொண்டு சுற்றியது என்பதாக சொல்லுவோம். அப்போ நிறைய நிச்சயம் நாட்கள் நிச்சயாது, நாட்கள் எழுது அவரை கொண்டு சுத்தாது, மாறாக நீ தான் என்னது மனுஷன் தான் சுத்தக்கூடிய நாளுக்கு அந்த நாட்களில். ஆனால் சுத்துதலுங்கிற அடிப்படையில் நாளின் பக்கம் நாட்கள் பக்கம் சுற்றிட்டு இருக்கிறதுனால அவன் தன்னை இழுத்து கொள்றான், அதனால மஜாஸாக இருக்குது. அதே மாதிரி அக்காலின் பக்கம் இடத்தின் பக்கம் என்ன செய்யுது, தொடர்புபடுத்துவது. அஹமதி ஷவாரியா, ரோடுகள் நெருக்கடியாகிவிட்டன என்றால்
ரோடு நெருக்கடி ஆகாது. மாறாக அங்க வரக்கூடிய மக்களுடைய கூட்டத்தை கொண்டு தான் அது என்னது நெருக்கடி ஆகிவிட்டது. அடுத்து அதே மாரி மஸ்தன் பக்கம் என்ன செய்யுது? இணைக்கிறது. அந்த மனிதன் அப்படியே ஜுனூனுஹு அவனுடைய பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்றான். அப்ப இந்த இடத்துல என்னது? மஸ்தன் பக்கம் என்னது? இணைக்கிறது. அடுத்து வந்து இன்னொரு இணைப்பு இருக்குது. நிஸ்பத், அதாவது இஸ்னாத் இல்லாம ஒரு தொடர்பின் பக்கம். உதாரணமா தஜ்ரில் அன்ஹாரு இலல் பஹரி, கடலின் பக்கம் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நதி ஓடாது. மாறாக நதியில் உள்ள தண்ணி தான் ஓடும். அப்ப இணைக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேல் பக்கம் இணைப்பாங்க, காலத்தின் பக்கம் இணைப்பாங்க, இடத்தின் பக்கம் இணைப்பாங்க, ஜமான் பக்கம் இணைப்பார்கள். இப்ப இணைக்கிறதுல வந்து என்ன செய்றாங்க? அது மாதிரி மஸ்தர் பக்கம் இணைக்கிறது. இதெல்லாம் என்னது? இணைப்பு. இதுல வரக்கூடிய வகை தான். இதுல வந்து என்ன செஞ்சாங்க? அதாவது அதாபின் பக்கம் இணைச்சிட்டாங்க. சரி. ஃபாயிதா. ஃபாயிதா என்ன? காலல் ஹசன் அல் பஸ்ரி ரஹியல்லாஹு அன்ஹு இன்னமா சும்மிய ஜிப்ராயில், ஜிபில் இஸ்லாம் பெயரிடப்பட்டதெல்லாம் ரோஹல் குதுஸ். ரோஹல் குதுஸ் என்று ஜிபில் இஸ்லாம் பெயர் வைக்கப்பட்டதுக்கு எண்ணல் குதுஸ் ஹுவல்லா, என்ன? குதுஸ் என்பது அல்லாஹ்வாக இருக்கிறான். குதுஸ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ரூஹுஹு ஜிப்ராயில். அப்போ அவனுடைய ரூஹ் இருக்குத ஜிபில்லாக இருக்கு. யாரு? அல்லாஹ்வுடைய ரூஹ், உயிர் ஊதப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய ரூஹ் யாரு? ஜிபில் இஸ்லாமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஃபல் இலாஃபத்துல் தஷீஃபி, சங்கைக்காக வேண்டி, கண்ணியத்திற்காக வேண்டி ரூஹுல்லா, ரூஹுல் குதுஸ் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி. காலர் ராசிரவத்தில் இங்கே சொல்றாங்க, மிம்மா எதுல்லு அலா அன்ன ரூஹல் குதுசி, எந்த ஒன்று அறிக்கையினதோ நிச்சயமா ரூஹுல் குதுஸ் என்பது ஜிபில் இஸ்லாம் தான். ரூஹுல் குதுஸ் என்பது ஜிபில் இஸ்லாமா தான் இருக்கிறாங்க. கவுலுஹு தஆலா ஃபி சூரத்தி நஹ்லி குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸ் மிர் ரப்பிக்க பில் ஹக். அப்போ வந்து ரூஹுக்குங்கிறது, ரூஹுல் குதுஸுங்கிறது யாரை கொண்டு குறிக்குது? அது ஜிபில் இஸ்லாம் தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு. இப்போ அல்லாஹு தாலா அந்த விஷயங்கள் நமக்கு விளங்க வைப்பானாக, படித்து புரிய வைத்து நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.